கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடுகள் கண்டுகொள்ளாமல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் 4 பேர் செயல்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக 2 தலைமை ஆசிரியர்கள் மற்றும் 2 முதுகலை ஆசிரியர்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், சொல்லுங்க, இந்த விவகாரத்துடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. அதாவது தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடந்தது. இந்த தேர்வை 8,50,000 மாணவர்கள் தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை எழுதினார்கள். இந்த தேர்வு முடிவுகள் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அது தேர்வு முடிவுகள் வெளியாகி 2 மாதம் கடந்த நிலையில் தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் தேர்வு முறைகேடுகளை கண்டு ஒரு தனியார் பள்ளியில், பவானியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடந்த முறைகேடுகளை கண்டுகொள்ளாத அந்த பள்ளியில் தேர்வு பணியில் ஈடுபட்ட 2 தலைமை ஆசிரியர்கள் மற்றும் 2 முதுகலை ஆசிரியர்கள் என 4 ஆசிரியர்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த தேர்வுகளுடைய பவானியில் உள்ள 2 தனியார் பள்ளிகளில் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. அதில் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் இந்த 4 ஆசிரியர்களும் பணிபுரிந்திருக்கிறார்கள். அதாவது ஒருவர் ஏ.எல். நசீர், இவர் தலைமை ஆசிரியர். இவர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாத்தூர், ஈரோடு மாவட்டம் என்ற பள்ளியில் பணிபுரியக்கூடியவர். இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் ஜோசப் சகாயராஜ், இவரும் தலைமை ஆசிரியர். இவர் அரசு மேல்நிலைப் பள்ளி டிஜி புதூர், ஈரோடு மாவட்டம் என்ற பள்ளியில் பணிபுரிபவர். இவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இத்துடன் 2 முதுகலை ஆசிரியர்கள், அதாவது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்கும் போது முதுகலை ஆசிரியர்கள் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். இந்த வகையில் 2 முதுகலை ஆசிரியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒருவர் முருகன், இவர் முதுகலை ஆசிரியர், உயிரியல் பாடம் தொடர்பாக எடுப்பவர். இவர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பவானி இந்த பள்ளியில் பணிபுரிபவர். அதேபோல் ஆறுமுகம், இவரும் முதுகலை ஆசிரியர். அதாவது இவர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பவானி, இவரும் அந்த பள்ளியில் பணிபுரிபவர். இவர்கள் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சஸ்பெண்ட் உத்தரவு கடந்த 4ஆம் தேதி, அதாவது ஜூலை 4ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை இந்த முறைகேடுகளை கண்டு, அதாவது இந்த நடவடிக்கை எடுக்காத, உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்காத இந்த 4 ஆசிரியர்கள் மீதும் சஸ்பெண்ட் செய்து கடந்த 4ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு அந்த ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக அந்த 4 ஆசிரியர்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் கல்வித்துறையையும் தேர்வுத்துறையும் கடுமையாக ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக அந்த மார்ச் மாதம், அதாவது வேதியியல் தேர்வு மார்ச் 14ஆம் தேதி நடந்தது. அன்றைய நாள் கணக்கு பதிவியல் மற்றும் வேதியியல் தேர்வு ஆகிய 2 தேர்வுகள் நடந்தன. இந்த தேர்வில் வேதியியல் தேர்வுக்கு இந்த 4 பேரும் உடந்தையாக இருந்ததாக தகவல் வெளியாகிறது. அதாவது குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு, அதாவது 4 மாணவர்கள் முதல் 5 மாணவர்களுக்கு தேர்வு முடிந்த பிறகு இவர்கள் மீண்டும் ஒரு விடைத்தாளை எழுதி அதில் இணைப்பதற்கு உடந்தையாக இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த முறைகேடுகளை சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய ஆசிரியர்களே இதற்கு உடந்தையாக இருந்ததன் காரணமாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மாவட்டத்தில், அதாவது தேர்வின் போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் ஒரு உயர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த தேர்வு பணிகள் எல்லாம் நடந்தன. அதன்படி இந்த ஈரோடு மாவட்டத்தில் தற்போது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநராக இருக்கக்கூடிய கருப்புசாமி அப்போது இணை இயக்குநராக இருந்தார். இவர் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பேற்று தேர்வு பணிகளை கண்காணிப்பு செய்தார். அவருடைய மேற்பார்வையில் இந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகள் உட்பட மேலும் சில பள்ளிகளில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அந்த பள்ளிகளில் பணியில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பல பேர் கண்டுபிடிக்கப்பட்டு இவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அப்போது தேர்வுத்துறைக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். அதேபோல் தேர்வுத்துறையிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பனுக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது முதல் கட்டமாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநர் வசுந்தரா தேவி ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் இந்த 4 ஆசிரியர்களும் சஸ்பெண்ட் செய்து அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பட்டியல் மேலும் நீளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. சங்கரன், இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் வேற யாராவது சஸ்பெண்ட் பட்டியல் இருக்காங்களா? கண்டிப்பாக. அதாவது தற்போது இந்த தேர்வுத்துறை இணை இயக்குனர், அதாவது மேல்நிலை பள்ளிகளுக்கான இணை இயக்குனர் உமா நேரடியாக இந்த சம்பந்தப்பட்ட 2 தனியார் பள்ளிகள், அதாவது பவானியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகள் 2 பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று அந்த ஆசிரியர்களுடன் விசாரணை நடத்தியிருக்கிறார். அதே போல சம்பந்தப்பட்ட அந்த முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட மாணவர்களை தேர்வுத்துறைக்கு அழைத்து விசாரணை நடந்ததாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போல் வேறு எந்தெந்த மாவட்டங்களில், குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் இதேபோல் முறைகேடு நடந்திருக்கிறது. 5 மாணவர்கள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக தகவல்
தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போது இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் அந்த 5 மாணவர்களும் தற்போது தேர்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது தேர்வுத்துறை இயக்குனர் வசுந்தரா தேவி அலுவலகத்தில் அந்த 5 மாணவர்களும் உட்கார வைக்கப்பட்டு தற்போது விசாரணை நடந்து வருகிறது. இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கே சில முறைகேடு சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் அதற்கு அரசு பள்ளி ஆசிரியர்களை உடந்தையாக செயல்பட்டதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பின்னணியில் இந்த 4 ஆசிரியர்களை தொடர்ந்து மேலும் பல்வேறு ஆசிரியர்களுடைய பட்டியல் தயாராகி வருவதாகவும் குறிப்பாக மேலும் ஒரு வாரத்திற்குள் ஒரு 8 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படலாம். மேலும் ஒரு கடுமையான சஸ்பெண்ட் நடவடிக்கை மட்டுமல்லாமல் மேற்கொண்டு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் கல்வித்துறை தீவிரமாக தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. சங்கரன், இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரிகள்ல சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த சஸ்பெண்ட் மூலமா மாணவர்கள் பாதிப்படைவார்களா? கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியாகி 1.5 மாதங்களுக்கு மேலாகிவிட்டன. அனைத்து மாணவர்களும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலோ அல்லது மருத்துவக் கல்லூரிகளிலோ அல்லது வேறு படிப்புகளிலோ சேர்ந்திருக்கிறார்கள். தற்போது கல்லூரிகளும் துவங்கிவிட்டன. இந்த நிலையில் தற்போது இந்த முறைகேடு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. எனவே இதில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் யாரோ அவர்களை அனைவரையும் ஒருவர் விடாமல் மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அந்த சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் என அனைவரையும் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு தேர்வுத்துறைக்கு அழைத்து தேர்வுத்துறை இயக்குனர் வசுந்தரா தேவி விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த முறைகேடு மேற்கொண்டு இந்த விசாரணைகள் ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அவர்கள் எந்த உயர்கல்வி படிப்புகளில் சேர்ந்தார்களோ அது ரத்து செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடுகளை கண்டுகொள்ளாமல் விட்ட 4 அரசு பள்ளி ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் சங்கரன் சொல்ல கேட்டோம்.